ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 யோவான் 4:8 வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மனிதர்களிடத்திலே அவர் அன்பாகவே காணப்படுகிறார். அவர் மனிதர்கள் மீது வைத்ததான அந்த தீராத அன்பினால் தான் தன்னைத்தானே பலி கொடுத்து ஜீவனை அவர் கல்வாரி சிலுவையில் ஈந்தார். ஒரு மனிதன் நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து நம்மை மீட்பதென்றால் அது எவ்வளவு பெரிதான ஒரு அன்பாக காணப்படும். அப்படி உண்மையிலேயே ஒரு தியாகம் செய்வதென்றால் அவர் எவ்வளவு பரிசுத்தமானவராக மகிமை நிறைந்தவராக இருந்திருப்பார் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே அன்பு இல்லாத ஒருவனும் தேவனை அறிய மாட்டான். அவரை அறிந்தவர்கள் அவரை நேசிக்க முடியும். அதே போல சக மனிதர்களையும் அவர்கள் நேசிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். அன்பு என்கிறதான அந்த 3 எழுத்தால் சுலபமாக நாம் சொல்லிவிடுகிறோம். அதை பற்றி என்னெல்லாமோ விளக்கம் சொல்லுகிறோம். ஆனால் அந்த அன்பானது முதலில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போமானால் அதில் அநேகர் குறைவுபட்டுதான் காணப்படுகிறார்கள். 100% உண்மையாகவே மற்றவர்களை நேசிக்கிறதான, மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறதான அந்த நேசிக்கின்ற அந்த அன்பு இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய நாட்டில் ஆனாலும் சரி, நாம் இருக்கிற வீடுகள் ஆனாலும் சரி, நாம் வாழ்ந்து வருகிறான சுட்டு அந்த சமுதாயத்தில் ஆனாலும் சரி, ஏன் கடந்து சொல்லுகிற தெய்வனுடைய திருச்சபையில் ஆனாலும் சரி, எந்த விதமான மத வித்தியாசங்களோ மொழி வித்தியாசங்களோ பிரச்சனைகளோ ஒருபோதுமே காணப்படாது. இந்த குழப்பத்திற்கு காரணம் என்னவென்று நாம் பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு இல்லாததான். ஏன் நம்முடைய குடும்பங்களில் அன்பு இல்லை? ஏன் கடந்து செல்கிற தெய்வனுடைய ஆலயத்திலே அன்பு இல்லை? நாம் வாழ்ந்து வருகிறதான சமுதாயத்திலே அந்த அன்பு இல்லாமல் காணப்படுகிறது. இப்படி இருக்குமானால் நம்முடைய நாட்டில் எப்படி அந்த சமாதானம் காணப்படும்? முதலில் தேவனிடம் நாம் அன்பாக காணப்பட வேண்டும். நாம் அவரில் சார்ந்திருப்போமானால், அவரை நேசிப்போமானால் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே ஆனாலும் சரி, நம்முடைய இல்லத்தில் ஆனாலும் சரி, நம் வாழ்ந்து வருகிற சமுதாயத்தில் ஆனாலும் சரி, தேவனுடைய திருச்சபைகள் ஆனாலும் சரி, நிச்சயம் அன்பு காணப்படும். எங்கும் அமைதி காணப்படும். அன்பென்று சொல்லுகிறதான பொழுது அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகும். அதற்கு எல்லையே கிடையாது. அது எதையும் தாங்கும் ஒரு மலை. அது எப்பொழுது நம்மால் கண்டு கொள்ள முடியாது. அதை பற்றி நாம் அறிந்தால் மட்டும் போதாது. அந்த அன்பை நாம் அனுபவித்தால் தான் அதனுடைய மெய்யான வல்லமை எப்படி என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு தம்மை சுகந்த வாசனை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக அர்ப்பணித்தார். அவருடைய அன்பு எவ்வளவு சுகந்தம் உள்ளது! இவ்விதமான அன்பு நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நாம் மற்றுள்ளவர்களுக்கு சுகந்த வாசனை உள்ளவர்களாக காணப்படாவிட்டால் தீங்கு விளைவித்து துர்நாற்றத்தை உண்டு பண்ணும் ஜனங்களாக தான் நான் காணப்படுவோம். தேவன் நமக்காக எவ்வளவு பாடுபட்டார் என்று சொல்லி ஒரு கணம் அந்த கல்வாரி காட்சியை நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக நிறுத்தி பார்த்து நாம் சிந்திக்கிறவர்களாய் காணப்பட்டால் நாம் வெறும் குப்பையும் அற்பமும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அவர் காட்டினதான அந்த அன்பில் ஒரு துளி கூட நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்த்தால் எங்கும் இல்லை. அவர் எவ்வளவாய் அவர் நமக்காக பாடுபட்டார். அவருடைய இரத்த வியர்வை நிலத்தில் சிந்த பரிதாபமான அவலட்சணமான கோலம் போன்றவராக சிலுவையை சுமக்க முடியாமல் தரையிலே விழுந்து தோளில் சுமந்து சென்றாரே, இவையெல்லாம் யாருக்காக என்று சிந்தித்தார்? இப்படிப்பட்ட பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களும் அவர் ஏன் சகித்தார் என்று சொன்னால் பாவ சேற்றிலே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருந்த நமக்காக தான். இத்தனை தியாகம் செய்து இவ்வளவு துயரங்களையும் பாடுகளையும் அனுபவித்தார் என்று சொன்னால்
அவர் நம் மீது வைத்திருந்ததானே அந்த தெய்வீக அன்பின் நிமித்தம் தான், நம்ம ஒவ்வொரு மீதும் வைத்ததானே அந்த அன்பின் நிமித்தமாக அவர் இவ்வளவு கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாட்கள் நம்மை பார்த்து இந்த நாட்கள்ல அவருடைய சிலுவை காட்சிகளை தியானிக்கிற, அவருடைய அன்பை தியானிக்கிற, அவர் பட்டதான எல்லா விதமான காரியங்களும் தியானித்துக் கொண்டிருக்கிறதானே நாட்கள்ல என்னை பார்த்தும் உங்களை பார்த்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறதான ஒரே கேள்வி, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா என்று கேட்டால் நாம் நம்முடைய வாழ்க்கையில சொல்லுவதற்கு என்ன பதில் காணப்படுகிறது? அவர் நம்மளை பார்த்து நீ என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் என்னை நேசியாமல் இருப்பாய் என்று வாஞ்சியோடு கேட்பாரானால் நம்முடைய வாழ்க்கையில என்ன பதில் இருக்கிறது என்று சொல்லி இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் நேசிக்கிறவர், அன்பு செலுத்துகிறவர். அவர் நம் எல்லாரையும் நேசிக்கிறார். அவர் தமது அன்பை உதவித்தலின் நம் மனிதர்களையும் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். நம்மை இவ்வளவு நேசிக்கிற ஒரு ஆண்டவர், நம்மிடத்தில் இவ்வளவு அன்பு செலுத்துகிற ஒரு தகப்பன் ஆகையால் இன்றைய அவருக்கு பயந்தவர்களாக அவர் நமக்கு தந்த கற்பனைகளையும் கட்டளைகளுக்கு கீழ்ப்பணிந்து அவருடைய சுத்தம் செய்யும்படியாக இந்த காலை பொழுதில் நம்மை பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம். வசனம் சொல்லுகிறபடி அவர் அன்புள்ளவராகவே காணப்படுகிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே காணப்படுகிறார். அன்புள்ள தெய்வத்தை பின்பற்றி கடந்து செல்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களும் ஆண்டவரே நம்முடைய தெய்வீக அன்பினால் நான் நிரப்பப்படவும், நீர் எல்லாரையும் நேசித்தது போல நானும் ஆண்டவரே எல்லாரையும் நேசிக்கத்தக்கதான அப்படிப்பட்ட ஒரு மனதை, ஒரு சிந்தனையை, ஒரு வாழ்க்கையை எனக்கு தாரும் என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே நம்மை பரிபூர்ணமாய் நம்மை ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். தெய்வ சமாதானம் உங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உம்முடைய அன்பு மாசற்ற அன்பாப்பா, உம்முடைய அன்பு தெய்வீக அன்பு ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு நிகராக ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை நேசிக்கிறீர். இந்த அன்புக்கு நிகராக எங்களை ஒரு விசு கூட எங்களை தாழ்த்துகிற ஆண்டவர். நீர் எங்களை நேசித்தது போல நாங்களும் மற்றுள்ளவர்களை நேசிக்கத்தக்கதான இப்படிப்பட்ட எண்ணங்களை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தகப்பன் காலை வேளையில யாவருக்கு நீர் கொடுப்பீராக. நாங்கள் உண்மை அறிந்திருந்தோமானால், நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் என்று சொல்வோமானால் மற்றுள்ளவர்களை நேசிக்கத்தக்கதான எண்ணத்தை என் தகப்பன் யாவருக்கும் கொடுப்பீராக. நீர் அன்பா இருந்தது போல நாங்களும் உண்மையிலே அன்பு கொண்டு உண்மை அதிகமாய் அறிந்து கொள்ள தகப்பன் இந்த நாட்களை கர்த்தர் கிருபை செய்து வழி நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.